வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்து 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நான் 2 நாள் அப்லோட் பண்ணிட்டேன். இது 3வது நாள். இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கவர் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்போம், இடையில ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபுல்லாகவே காம்படிட்டிவ் பற்றி இருக்க போகுதுங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கவர் பண்ண போறோம்னா மேக்ஸில் ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். 2 பார்ட் வீடியோ முடிச்சாச்சு. இது பார்ட் நம்பர் 3. அது என்ன டாபிக்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம். யூ பர்ச்சேஸ் 6 ஆப்பிள் ஃபார் ₹90 and your friend purchase 5 apple for ₹70. whose purchase is better? என்னதுன்னா ஒரு ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து 5 ஆப்பிளை வந்து ₹70 ஒரு ஆள் வாங்கியிருக்காரு. அதே 6 ஆப்பிள் வந்து ₹90 ஒரு ஆள் வாங்கியிருக்காரு. 2 பேரில் யார் நல்லா வாங்கியிருப்பா? ரேட்டை பார்த்து பார்க்கக்கூடாது. கம்மியாக வாங்கியிருக்காங்க, உங்கள் தான் பெட்டர் நினைக்கக்கூடாது. இப்படி கொடுத்தாவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 விஷயம் எடுத்துக்குவோம். இது 1, இது 2. மொதல் ஃப்ரெண்டு யார்? ₹70 வாங்கியிருக்காரா? எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்காரு? 5 ஆப்பிள். டிவைட் பண்ணுங்க. 1 5 5 வருமா? பேலன்ஸ் 2 14. அப்போது ஒரு ஆப்பிள் வந்து ₹14 வாங்கியிருக்காரு. ரைட்டா? அப்போ இவர் பாருங்க, ₹90 பை 60 அடித்தா 1, மீதி பார்த்தீங்கன்னா 3 வருமா? 6. இவர் ஒரு ஆப்பிள் வந்து ₹60 வாங்கியிருக்காரு. இவர் ஒரு ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருப்பார்? ₹14 வாங்கியிருப்பார். இவ்வளோ. அப்போ யார் நல்லா வாங்கியிருக்கா, யார் கம்மியாக வாங்கியிருக்கா பாருங்கள்? இவர் தான். அப்போ பெட்டராக வாங்கினது இவர் தான். அப்போ ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? இப்படி கேட்பாங்க. இங்கே பாருங்க, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸ் என்ன கேட்குறாங்க? ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ப்ரொபோஷன் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்படி எழுதியிருக்காங்க. இதில் எக்ஸ் வேல்யூ என்ன கேட்குறாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எஸ்டிமேண்டா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டோ 2 × 20 இதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து 2 3 எக்ஸ் சைடு வச்சுக்கோங்க. 5 கேன்சல் பண்ணால் வரும் 4. மறுபடியும் பண்ணுங்க. 2 4s are 8. ஆன்சர் 8 இருக்கா? ஆப்ஷன் டி த ஆன்சர். அப்போ செகண்டுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, தேர்ட் சம் அதே மாடல். இப்போ ட்ரை பண்ணலாமா? இங்கே பாருங்க, 7:5 ப்ரொபோஷனலு, x:25. ஃபஸ்ட்டு லாஸ்ட் பண்ணுவோமா? அப்போ என்ன வரும்? 7 × 25 பை இங்கே என்ன இருக்குது? 5x. அப்போது 5 டிவைட் வைக்கணும். அடித்தா 5 டைமா? 7 5 எவ்வளோ? 35. ஆப்ஷன் சி. இவ்வளோதாங்க. அடுத்து 4வது சம் பாருங்க. இது என்னன்னா, ஒரு மரப்பாச்சி பொம்மை விலை வந்து ₹90. அதே போன்று 3 பொம்மை வாங்கினா எவ்வளோ விலை கேட்குறாங்க? சிம்பிள். அப்போ ஒரு என்ன டாய் வந்து எவ்வளோ, டால் வந்து எவ்வளோனா ₹90. இப்போ 3 வாங்கினா × 3 போட வேண்டியதான். அப்போது 270. ஆப்ஷன் பி. இவ்வளோதாங்க 4வது சம். அடுத்த பாருங்க 5வது சம். இங்கே பாருங்க, 2 கிலோமீட்டர் நடக்கிறாராம். ரைட்டா? இஃப் அ மேன் வாக் 2 கிலோமீட்டர் இன் 15 நிமிட். அப்போது 2 கிலோமீட்ரு 15 நிமிஷம் நடக்கிறாருன்னா ப்ரொபோஷனல் எவ்வளோ கிலோமீட்டர் தெரில, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 45 நிமிஷத்தில் நடக்கிறாராம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமா? அப்போ என்ன வரும்? 2 2 × 45 பை 15x. இப்போ எக்ஸிங் வச்சுக்கோங்க. 15 டிவைடில் போட்டுக்கோங்க. இப்போ 15 டேபிள் எப்போ 45 வரும்? 3 டைம்ஸு. எவ்வளோ? 3 டைமு. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள்? 6 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அவ்வளோதான். இது 4வது சம். 5வது சம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 6வது சம். இது முக்கியமான சம்முங்க, ஈஸியானது. ஓகேவா? இது கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க இந்த சம்லாம். குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சில விலங்குகளின் அதிகளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை 20 கிலோமீட்டர் பெர் மணி, சிங்கம் 80 கிலோமீட்டர் பெர் மணி, சிறுத்தை 100 கிலோமீட்டர் பெர் மணி. இப்போ யானையும் மற்றும் சிங்கமும் சிறுத்தையும் யானையும் சிறுத்தையும் அவற்றின் வேகங்களின் விகிதங்கள் எளிய வடிவில் காண்க. மேலும் எந்த விகிதம் மிக சிறிய விகிதம் என காண்க கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க,
யானை எவ்வளோ கிலோமீட்டர் போகுது வேகத்தில் போகுது, சிங்கம் எவ்வளோ போகுது, சிறுத்தை எவ்வளோ போகுது கொடுத்துட்டாங்க. அதை ஒவ்வொன்றிலையும் சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி சிம்பிள் ரேஷியோ மாற்றோம்ல, அதுக்கப்புறம் அதில் எது கம்மி அதை நம்ம செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யானையும் சிங்கமும். யானை எவ்வளோ? 20. ரைட்டு. டிவைட் பை சிங்கம் எவ்வளோ? 80. அப்போ அடித்தா என்ன வரும்? 1/4 வருமா? அப்போ அடித்தா 1:4. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் பாருங்கள் என்ன இருக்குது? சிங்கமும் சிறுத்தையும். சிங்கம் எவ்வளோ? 80. சிறுத்தை எவ்வளோ? 100. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8/10 வருமா? இந்த என்ன கேன்சல் பண்ணி என்ன வரும்? 4:5ன்னு வருமா? 4/5 வரும். அந்த நான் ரேஷியோ வச்சுக்கிறேன். இதை 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது என்ன இருக்குது? யானை சிறுத்தையும். யானை 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, சிறுத்தை 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதா? அப்போது இது அடித்தா 0 கேன்சல். அப்போ 1/5. அப்போ 1:5. அப்போ பாருங்கள் 1/4. இன்னொன்று என்ன இருக்குது? 4/5. இன்னொன்று என்ன இருக்குது? 1/5. சரி. இது 3ல் யார் கம்மியாக போகிறாங்க பார்ப்போமா? இந்த 3 இருக்குது. இதில் யார் ரொம்ப கம்மி விகிதம் பார்ப்போம். அப்போது இங்கே பாருங்கள் 3லே ஒன்றா இல்லை, ரேஷியோ இல்லை, அதை டிவைட் ஒன்றாவே இல்லை. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும்? இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். இந்த ஸ்டெப்பில் இப்படி வந்தாவே சரியா? எல்சிஎம் தானாங்க வரும் 20. அப்போ 5ஆம் டேபிள் எப்போ 20 வரும்? 4 டைம்ஸ் பண்ணால். அப்போ இங்கே 4 டைம்ஸ் பண்ணணும், இங்கேயும் 4 டைம்ஸ் பண்ணணும். 4 டேபிளில் 20 வர்றதுக்கு 5 டைம்ஸ் பண்ணணும், மேலையும் கீழையும். அப்போ நடு டேம் எடுத்துக்கிறேன் இதை. ஓகேவா? 5 நாளும் 20. அப்போ 4 நாள் எவ்வளோ? 16. இங்கே பாருங்கள் 5 நாள் 20, மேலே 4. இங்கே பாருங்கள் 20 5. அப்போ இருக்கையில் எது கம்மி பாருங்கள்? லாஸ்ட்டு. அப்போ 3ஆவது தான் இருக்கையில் கம்மி. அப்போது எலிஃபென்ட் அண்ட் சீட்டா இதான் ரொம்ப இருக்கையில் ரேஷியோ ரொம்ப கம்மி. இவ்வளோதாங்க. இப்போ எத்தனா சம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 6ஆம் சம் போட்டிருப்போம். அடுத்து 7ஆவது பார்க்கலாம். இப்போ 7ஆம் சம். இங்கே பாருங்க, ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளன. ஒரு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகி இருப்பர் என காண்க. அதாவது ஒரு ஸ்கூல்லங்க 1500 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம். ஓகேவா? 50 டீச்சர் இருக்காங்க. ரைட்டா? 5 அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. ஓகேவா? அப்போது இப்போ 1800 ஸ்டூடெண்ட் மாறினா இவங்க எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ஸ்டூடெண்ட் எழுதிக்கோங்க, டீச்சர் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார், அவர் எழுதிக்கோங்க. அப்போ 1500 மொத்தம் ஸ்டூடெண்ட்னா எத்தனை டீச்சரு? 50 டீச்சர், 5 அட்மினிஸ்ட்ரேட்டர். இதே 1800 ஆகிறப்போ இது எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது தெரியாது ஒய்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேம் மட்டும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஈஸி தான், கொஞ்சம் மட்டும் பாருங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மட்டும் எடுத்துக்குவோம். 1500 இருக்குது பை 1800 சீக்குவல் டு 50/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x சீக்குவல் டு 50 இன்ட்டு 1800 பை 1500. இப்போ 0 கேன்சலா? 3 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 3 6 18, 3 5 15, இங்கே அடித்தா 10. அப்போ எக்ஸ் வந்து 60. எக்ஸ்னா யார்? டீச்சர். 60 டீச்சர் வேணும். ஓகேவா? அடுத்து கண்டுபிடிக்கலாமா? அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும். ஓகேவா? அப்போ 1500 பை 1800 சீக்வல் டு 5/y. அப்போ ஒய் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை 5 இன்ட்டு 1800 பை 1500. 2 0 கேன்சல் ஆயிருமா? 5 டேபிளில் 3 டைம்ஸா அடித்தா 6. அப்போ ஒய் வந்து 6. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் எத்தனை வேணும்? 6 பேர் வேணும். டீச்சர் 60 பேர் வரும். அப்போ தான் எத்தனை வரும்? 1800 ஸ்டூடெண்ட் வருவாங்க. இவ்வளோதாங்க. பார்க்க தான் பெருசு, ஆனால் ஸ்டெப்பு பாருங்கள், 2 ஸ்டெப் தான் ஆன்சர். பாருங்கள், கொஸ்டினே பெருசாக இருக்குல்ல? ஈஸியான கொஸ்டின் தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னிடம் ஒரு பெட்டியில் வந்து 3 பச்சை பந்து இருக்குது, 9 நீலம் இருக்குது, 4 மஞ்சள் இருக்குது, 8 ஆரஞ்சு இருக்குது என 24 வண்ண சதுர கியூபுக்குன்னா அந்த கியூப் சொல்லுவாங்கள்ல, சதுரம், கனசதுரம் சொல்லுவாங்க, அது கியூப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது கீழே என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப்
ஆரஞ்சு எல்லோ, க்ரீனு ப்ளூ. அப்புறம் ஹவு மெனி டிஃப்ரென்ஸ் ரேஷியோ கேன் பி ஃபார்ம்டு. ஈஸியாக தான் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே இருக்கு, ஏன்னா அப்போ தான் சம் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன கேட்குறாங்க, ஆரஞ்சா ரேஷியோ எல்லோவா. கொஷினில் ஆன்சருக்கு பாருங்க, ஆரஞ்சு எத்தனை பால் இருக்கு, 8 பால் இருக்கு ரேஷியோ. எல்லோ எத்தனை இருக்கு, 4. இப்போ எப்படி கேன்சல் பண்ண வரும், 1 டைமு இங்கே 2 டைமு, ஆன்சர் 2:1. இவ்வளோதான் ஃபஸ்ட் கொஷினுக்கு. செகண்ட் ஒன்று பாருங்க, க்ரீனுக்கு ரேஷியோ ப்ளூக்கு. க்ரீனுக்கு எவ்வளோ 3, ப்ளூக்கு எவ்வளோ பாருங்க 9. இன்னும் கேன்சல் பண்ணால் 1:3. ஓகேவா. மூணாவது பாருங்க, மொத்தம் எத்தனை பால் இருக்கு, 4 பால் இருக்கு. அதை 1 2 3 4 4 பால் இருக்கு. அப்போ ஒரு கலர் இல்லைன்னா 3 வருமா. அப்போ இதை விட்டுட்டா பேலன்ஸ் 3 இருக்கு. இப்போ இதை விட்டா மீதி 3 இருக்கு. லாஸ்ட் ஒன்று மறைச்சாலும் மீதி 3 இருக்கா. மொத்தம் 4. ஒவ்வொரு கலருக்கு எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணுறோம், 3 டைமா. மொத்தம் எத்தனை கலர் வரும் பாருங்க, 12 கலர் வரும். இவ்வளோதான், ஈஸியான கொஷின் தான். அடுத்து பாருங்க 9th சம். இங்கே பாருங்க, பி பெறுவது போல 2 மடங்கு ஏ பெறுகிறார். ஓகேவா. பி எவ்வளோ தெரியாது, ஆனால் பி எடுக்கிற அமௌண்ட் போல ஏ 2 மடங்கு சம்பாதிக்கிறார். ரைட்டா. சி பெறுவது போல பி 2 மடங்கா. அப்போ இது எப்படி சார் எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ பி சின்னு எழுதிக்கலாம். சி 1 மடங்கு வச்சுக்கோ, சியோட பி எத்தனை மடங்கு, 2 மடங்கு, 2 டைம்ஸ். அப்போ சி 1னா பி 2ன்னு அர்த்தம். பியோட ஏ எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ இங்கே என்ன வரும், 4. இதெல்லாம் ரேஷியோவில் இருக்குது. ரைட்டா. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ/பி கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, பி/சின்னு கேட்குறாங்க. ஏ என்ன பாருங்க 4:2ன்னு இருக்கா. பிசினா பிக்கு நேராக என்ன இருக்குது 2, சிக்கு பக்கத்தில் 1. அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர். இதை கேன்சல் பண்ணா 2:1. ரெண்டுக்குமே ஆன்சர் 2:1 தான். இவ்வளோதாங்க, மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் தெரிஞ்சுக்கணும், இப்படி கேட்டால் இப்படி போடணுன்ட்டு. ஓகேவா. அடுத்து பாருங்க 10th சம். ஓகேவா. தமிழ்நாட்டில் சத்துமிக்க உணவாக கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கீழே கொடுத்துருக்காங்க. என்னது, கேழ்வரகு 4 கூலைன்னா 4 கப்புன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து வந்து ரைஸ் பச்சரிசி 1 கப்பு, வாட்ரு 8 கப்பு, நல்லெண்ணெய் 15 மில்லி லிட்ரு, உப்பு வந்து 10 மில்லிகிராமு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்க்கலாமா. இங்கே பாருங்க, இஃப் 1 கப் ஆஃப் ராகி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, ராகி. 1 கப் ஆஃப் ராகி யூஸ்ட், தென் வாட் வுட் பி அமௌண்ட் ஆஃப் ரா ஐஸ் ரெக்யூர்ட். அப்படின்னா ராகிக்கு எத்தனை கப்பு தேவை, பொதுவாக ராகிக்கு எத்தனை கப் கொடுத்துருக்காங்க, 4 கப்பு வேணும். கரெக்டா. சரி, ரைஸுக்கு எத்தனை கப்பு பொதுவாக வேணும், 1 கப்பு வேணும். தண்ணிக்கு வாட்டருக்கு எத்தனை கப்பு வேணும், 8 கப்பு. ஆயிலுக்கு எத்தனை கப்பு, 15 ml. சால்ட்டுக்கு 10 மில்லிகிராம். அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராகி 4 கப்பு தான், அதை 1/4 மாற்றிக்கிட்டா. ஓகே, இது புரியுதா. பாருங்க, 1 கப் ஆஃப் ராகி. அப்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 கப்பு இருக்குது. 4 கப்பில் 1 கப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1 கப்பா. அப்போது ரைஸ் எத்தனை கப்பு தேவைப்படும் வரும். இங்கே பாருங்க, நல்லா யோசிங்க. ராகி மொத்தம் 4 கப்பு. ஓகேவா. 4 கப்பில் நம்ம எத்தனை கப்பு யூஸ் பண்ண போகிறோம், வெறும் 1 கப்பு தான் ராகி. அப்போது சிம்பிளாக பாருங்கள், ராகி 4 கப்பு போட்டால் தான் அந்த ரைஸ் இருக்குல்ல 1 கப்பு வரும். இப்போ ராகி 4ல் 1 தான் போடுறோம்னா அப்போது ரைஸ் எத்தனை போடணும், 1/4 பங்கு தான் கிடைக்கும். இவ்வளோதான். அப்போது பாருங்கள், ரா ரைஸ் எவ்வளோ வரும், 1/4 தான் வரும். அப்படின்னா அந்த களி எவ்வளோ வரும், 1/4 பங்கு தான் வரும். 4 கப்பு போட்டால் 1 பங்கு வரும், 1 கப்பு வரும். ஓகேவா. ராகி 4 கப்பு போட்டால் வரது எவ்வளோ, 1 கப்பு தான் வரும். நான் என்ன பண்ணுறேன், 4 கப்புக்கு 1 கப்பு தான் போடுறேனே. அப்போது 4 வரதை பாதி தானே இங்கே வரும், 1/4 தானே வரும். அதுதான் ஃபஸ்ட்டுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, தண்ணி என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்த கொஷின் வாட்ரு. சரிங்களா. அடுத்த கொஷின் என்ன எடுத்துக்கிறோம், வாட்டர்.
வாட்டர் எத்தனை கப்பு ஊற்றுறாங்க பாருங்க, 16 கப்பா. அப்போ ராகி எத்தனை கப்பு வரும் பாருங்க. இங்கே பாருங்களேன், மேலே போகிறேன். தண்ணி 8 கப்பு ஊற்றுனா ராகி ஃப்ளோர் எத்தனை தேவை? 4 கப்பு தேவை. ஓகேவா? இங்கே பாருங்க, ராகி 4 கப்புக்கு தண்ணி எத்தனை தேவை? 8 பங்கா, 8 கப்பு தேவை. இப்போ தண்ணியே 16 வருதுன்னா இன்டூ 2 டைம்ஸ் வரப்போ கப்பு எத்தனை டைம் வரும்? இன்டூ 2. அப்போ ராகி எத்தனை பங்கு வரும்? 8 வரும். ஆன்சர் 8. இவ்வளோதாங்க. இப்போ 3ஆவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எது சார் நம்மளால ரேஷியோவில் போட முடியாது? நான் சொல்லிட்டேன், ரேஷியோ பொறுத்தவரை என்ன கிடையாது, யூனிட்டுங்கிறது கிடையாது. ஓகேவா? ஆனால் இதுக்கு சிம்பிள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், சால்ட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 10 மில்லிகிராம். ஓகே, ஆயிலுக்கு எவ்வளோ? 15 மில்லி லிட்ரு. இது பாருங்கள், சிம்பிள் வேறு வேறு இருக்குது. இது மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, cannot be right ratio. அப்போ 3ஆவுக்கு இது ஆன்சர். இவ்வளோதாங்க. சிம்பிள் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 10ஆவது கொஸ்டின். இப்போ அந்தோனி வந்து ஒரு வாரத்துக்கு எல்லா நாளும் காலையிலையும் மாலையிலையும் பல்லு வந்து துவக்குவாராம், ப்ரெஸ் பண்ணுவாராம். ஆனால் அடுத்து சபீன் அப்படிங்கிற ஒரு காலில் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுவாராம். 2 பேரோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ஆண்டோனி ஒரு பையன் எடுத்துக்கிறேன், இன்னொரு பையன் யார் இருக்கா? சபீன். 2 பையன். இவர் எல்லா நேரம் விளக்குவாராம். ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் விளக்குவார், காலைல மாலை. இவர் ஒரு நாளைக்கு காலைல மட்டும் தான் விளக்குவார், நம்மள மாதிரி. சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்குனா அது ஒரு நாளைக்கு எத்தனை வரும்? மார்னிங், ஈவினிங். அப்போது ஆண்டனி எத்தனை நேரம் ப்ரெஸ் பண்ணுறாரு? 2 டைம்ஸ். ஓகேவா? சபீன்கிறவர் ஒரு டைம் தான். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு 7 நாளா? அப்போ சபீன் 7 நாள் தான் விளக்குவாரே பல்லு. அப்போ சபீன் மொத்தம் 7 நாள், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி விளக்குறாரு, மொத்தம் 7 நாள் தானே. ஆனால் ஆண்டோனி அப்படி கிடையாது, 7 நாள் தான் 2 நேரம் பல் விளக்குறாரா? அவன் மொத்தம் எத்தனை டைமு? 14 டைமு. ஓகேவா? 2 போட ரேஷியோ கண்டுபிடிங்க. அப்படியே ரேஷியோ போட வேண்டியதான். அடிச்சானா வரும் 1 டைம், இங்கே 2 டைம். அப்போ ஆன்சர் வரும் 2:1. இவ்வளோதாங்க. ஓகேங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணிப்போம்னா 10 சம் பார்த்துருப்போம். இது பார்ட் 3. லாஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது, பார்ட் 4. அதோட உங்களுக்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.